சார் இப்போ 9,000 ரூபாய் அதுல இருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதை ஸ்டார்ட். ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 9,000. அப்போ என்ன சேலரி உங்களுக்கு? 22,000ல 9,000. ஆமாம், 9,000 ஒரு 40% வந்து உங்களால் கொடுக்க முடிஞ்சது. அப்போ சார் 2011ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2024 கிட்டத்தட்ட 13 வருடங்கள், 14 வருடங்கள். டோட்டலா எவ்வளவு கார்பஸ் நீங்க வந்து முதலீடு பண்ணியிருக்கீங்க? எவ்வளவு பணம்? நான் வந்து பண்ணது ஒரு 40 to 50 lakhs. 50 lakhs. இப்போ உங்களுடைய வயசு என்ன சார்? 56. இப்போ உங்களுடைய வருமானம் என்ன? மாத வருமானம் 30,000 ரூபாய். 30,000 ரூபான்றதே வந்து இப்போ கடைசி ஒரு 7 வருஷம் தான். 7 வருஷம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னும் கம்மி தான், 24-25 தான் இருந்தது. பட் அதுலயுமே சேர்த்து இன்னைக்கு நீங்க ஒரு கோடீஸ்வரனா வந்து கண்டிப்பா. விகடன் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக செயலாற்றி வரக்கூடிய ஒரு பெருநிறுவனம். கலை, சினிமா, அரசியல், தொழில்நுட்பம், இப்படி விகடன் தொடாத விஷயங்களே வந்து கிடையாது. உங்களுக்கு தினம் தினம் செய்திகளை நாங்கள் வழங்கிக்கிட்டே இருக்கோம். விகடன் வந்து 20 வருஷங்களுக்கு முன்னாடி நாணயம் விகடன் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து ஆரம்பிச்சாங்க. இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக வந்து நம்மளுடைய நிதி சார்ந்த தேவைகளை எப்படி வந்து பூர்த்தி செய்வது அப்படின்றது வந்து நாணயம் விகடன் கடந்த 20 ஆண்டுகளாக வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இதன் அடுத்த கட்ட பயணமாக விகடன் வந்து இப்போ ஒரு புது நிறுவனத்தை வந்து தொடங்க இருக்காங்க. அதன் பேர் தான் வந்து லாபம். லாபம் யாருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்காக தான், உங்களுக்கு லாபம் அளிப்பதற்காக. லாபம் நிறுவனம் மூலமாக நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இனி தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பார்க்க இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டுமே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கோடீஸ்வரராகவே வந்து அவர் வந்து ஆயிருக்காரு. அவருடைய அந்த ஜேர்னியை வந்து அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பத்ரி நாராயணன் சார், வணக்கம். வணக்கம் சார். செல்வா சார், வணக்கம். உங்களுடைய பிஸியான ஷெட்யூல்ல வந்து டைம் ஒதுக்கி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா சார், தேங்க்யூ. இன்னைக்கு நீங்க ஒரு தீவிரமான ஒரு நாணயம் விகடனுடைய வாசகர். ஸோ பல வருடங்களா வந்து நீண்ட நாட்களாக வந்து அதனால வந்து நிறைய பயன்பட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வந்து நிறைய சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா. சரி, என்னுடைய பேர் பத்ரி நாராயணன். நேட்டிவ் பிளேஸ் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர். ஸ்கூல் எஜுகேஷன்லாம் அங்கே தான் பண்ணது. எங்கள் பெற்றோர்களுக்கு நான் ஒரே பையன்தான். அவங்களுடைய அப்பா வந்து ரிட்டையர்டு, அதாவது பிடி மாஸ்டராக இருந்தார். சிறிய வகையில் சேமிப்பு பண்ணி தான் அவங்க வாழ்க்கையில் நடத்துறதை நான் கண்கூட பார்த்தது. அதனால எனக்கும் சேமிக்கிற பழக்கம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நான் படித்தது சிவில் இன்ஜினியரிங்கு. ஆனால் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டீச்சிங் வர்றது 10ல் ஒருத்தர் இல்லை 100ல் ஒருத்தர் அந்த மாதிரி தான் வருவாங்க. எல்லோரும் ஓன் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி போயிடுவாங்க. நான் வந்து டீச்சிங் தான் வரணும் அப்படின்ட்டு வந்தேன். எங்கள் பாலிடெக்னிக் மூலயமாவே வந்து டீச்சராக வரக்கூடிய தகுதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சாங்க. எனக்கு அந்த காலேஜ் எங்கே இருக்குது என்னன்னு தெரியாது. இன்டர்வியூ கார்டு வந்த அப்புறம் தான் அந்த காலேஜுக்கு போனேன். அப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். 750 ரூபாய் சேலரி அப்போது. ஓகே, என்ன வயசு சார் இப்போ? 18 வயசு. 750 ரூபா. இது எந்த வருஷம் சார்? 1986. 86. ஆமாம். அப்போது 750 ரூபாய் சேலரியில் அங்கே இருந்தேன். அப்போது புதுசுன்றதுனால சேலரியெல்லாம் எடுத்துன்னு போய் வீட்டில் தான் கொடுத்துருவேன். என்னுடைய செலவுக்கு அவங்க கொடுக்கறத வாங்கிக்குவேன். ஓகே, அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 காலேஜ் மாறினேன் 2 வருஷத்தில். 4வது காலேஜாக காஞ்சிபுரத்துக்கு ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வந்தேன். அதில் 1989 ஜாயின் பண்ணது. எனக்கு 1988 மேரேஜ் ஆகிடுச்சு. 89 வந்து எனக்கு பையன் பிறந்தான். 89 அந்த காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காஞ்சிபுரத்தில். அங்கே காஞ்சிபுரத்தில் வந்து சேரும்போது அந்த 2 இயர்ஸ் ஜர்னியில் எனக்கு வந்து 800 rupees சேலரி அங்கே. ஓகே. அப்போ ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆகி காஞ்சிபுரத்தில் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தேன். 50 ரூபா அப்பா பார்த்து அவர் எதில் சேமிக்கிறாரோ அதுலேயே சேமிக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் 50 ரூபா சேமித்தேன். ஓகே. மாதம். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ஆரம்பித்தது. நான் அது வரலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தேன். வீட்டில் வேலையினால காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். சரி. ஸோ முதல் சம்பளம் 750, 3 வருஷம் கழிச்சு 800 ரூபாய் உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு வந்து 800 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து 50 ரூபாய் சேமிக்க ஆரம்பிச்சேன். 86
88. 88ல இருந்து ஸோ ஆமா. வந்து உங்களோட சேமிப்பு வேணும் வந்து அங்கேயே வந்து ஆமா. தொடங்கிருச்சு. ஓகே. ஆமாம், இப்போ கல்யாணம் எப்பங்க சார் ஆச்சு? 88ல நடந்தது. 88ல வந்து ரொம்ப யங்கா 20 வயசுலயே மேரேஜ் நடந்தது. சம்பளம் வருது, சேமிப்பு ஒரு சைடு வந்து போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு பேசுகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அப்போதைக்கு காலகட்டம் வந்து எப்படி இருந்துச்சு? இந்த சேமிப்பு வந்து நம்ம நாட்டில் எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கு. இருந்துட்டே இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை வந்து எனக்கு வந்து மற்ற சேமிப்புகள் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா ஆர்டி போடுவார், ஆர்டியில் வர காசை எடுத்து எஃப்டியில் போடுவார். இதுதான் பழக்கமே. அடுத்து எங்களில் வந்து வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க சேலரியில். ஓகே. 800 ரூபாய் சேலரி, அதுக்கு அடுத்த வருஷம் 975 ரூபாய், ஓகே, 175 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டு. ஓகே. ஸோ அதில் வந்து 50 ரூபாய் ஆர்டியை வந்து இன்னொரு 50 ரூபாய் ஆர்டி ஓப்பன் பண்ணேன். ஏன்னா ஆர்டின்னும் போது 5 இயர்ஸ் கட்டி ஆகணும். அதனால் பேங்க் பக்கம் போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் பண்ணேன். அதிலிருந்து தான் என்னுடைய சேமிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது பொழுதுபோக்காக தான் நான் வந்து நாணய விகடனை 2005 வாங்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன் அங்கே அந்த கடையிலேருந்து. ஓகே. அதை படித்து தான் சேவிங்ஸ்னா இந்தந்த மாதிரியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஒரு சிலரோட கவர் ஸ்டோரியும் அதில் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேமிப்பு பண்ணலாம், என்ன கோல் அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் தேவை, அதை பார்த்து எவ்வளோ பண்ணணும், அப்படி பண்ணால் எவ்வளோ வருஷத்தில் வளர்ச்சி அடையும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இல்லை, 2011 நவம்பர் டிசம்பரில் ஃபோன் பண்ணி லெட்டர் எழுதினேன் நாணய விகடனுக்கு. எனக்கு இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நல்லா இருக்கணும், சேமிப்பு பண்ணணும், எனக்கு யாராவது ஒரு முதலீட்டாளர் அட்வைசர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருந்தேன். ஷோர். அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ரிப்ளை வரல. ஆனால் டைரெக்டாக அட்வைசர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தது. ஓகே சார், இந்த மாதிரி நாணய விகடன்லேருந்து உங்கள் பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க, பத்மநாபன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் அவர்கிட்ட என்னுடைய முக்கியமான கோல்ஸ் என்னன்னு கேட்டார். அவர் என்ன சார் கோல்னு கேட்குறீங்க, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, எதிர்காலத்துக்கு உங்களுக்கு என்னென்னத்துக்கு பணம் தேவை அப்படின்னு கேட்டார். நான் வந்து முக்கியமாக இப்போ எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவருக்கு வந்து ஓய்வு காலத்துக்கு பென்ஷன் வரும், ஓய்வு காலத்துக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், அதனால வேணும் அப்படின்னேன். இப்போ இருக்கிறது சொந்த வீடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போனா பரவாயில்ல, நீங்கள் ஓய்வு காலத்துக்கு கேட்குறீங்க, இன்னும் வேறு என்ன வேணும் அப்படின்னாரு. பையனுக்கு வந்து அப்போது வயசு 24 அந்த ரேஞ்சில் இருந்தது. அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, கல்யாணத்துக்கு உண்டான இது ஒன்று, வீடு வாங்கிறதுக்கு அவன் மெட்ராஸில் தான் வேலை செய்யணும்னு இது பண்ணுறான், ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால மெட்ராஸில் அவனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, இந்த 3 கோலுக்கும் அவர் வந்து 12,000 ரூபாய் உங்களால் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ 2012 போது எனக்கு பரவாயில்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் முதல் மாதம் முடியும்னு சொல்லிட்டு அடுத்த மாதத்தில் என்னால் முடியலன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி சார் அப்படின்னா நீங்கள் 9,000 குறைச்சிக்கோங்க சரி அப்படின்னு சொன்னேன். சரி, 9,000 குறைச்சிக்கிட்டு அவரே 3 ஃபண்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, எனக்கு தேவையான பேசிக் டீட்டெயில்ஸ் என்னவோ அது மட்டும் கொடுங்க, எனக்கு ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, செக் புக்கு உங்கள் பேரில் இருக்கிற மாதிரி செக் புக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா மாதம் அதுலேயே எடுத்துக்கலாம். கேஒய்சி பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார், கொடுத்தேன். இது நல்ல நிலைமையில தான் இருக்குது அப்படின்றதுக்கு எனக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க, கேபிட்டல் லாஸ் கெயின் ஸ்டேட்மெண்ட்டுன்ட்டு. நம்ம பார்த்துக்குவோம். அதனால் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், சரி சில 1000ல் ஆரம்பிச்சது சில லட்சத்தில் வந்துருக்குது அப்படின்ற ஒரு தெம்பு எனக்கே ஆரம்பிச்சது. எனக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது 2020 எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே. 2012 ஆரம்பிச்சது, 2020 ஐ ஹவ் காட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். சரி. எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, எங்கே வேலை செஞ்சாலும் சரின்ற மாதிரி. 2023 ஒரு சில காலகட்டம், கொரோனா காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜஸ்லாம் வந்து சரியாக சேலரி கூட கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கட்டினா தான் சேலரி கொடுக்க முடியும். அந்த காலகட்டத்திலலாம் ஒரு 5 மாதம் 4 மாதம் சேலரி இல்லாமல்லாம் கூட இருப்போம். அப்போ வந்து சார்கிட்ட பேசுவோம்,
அவர் நீங்கள் எஸ்டபிள்யூபியில் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார். அது இல்லாமல் அவர் கொடுக்குற மெயின் இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன அப்படின்னாக்கா, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு 4 மாதம் சேலரி இல்லை 6 மாதம் சேலரி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். ஓகே, அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டு சார்? 6 months சேலரி, என்னுடைய சேலரி என்னவோ அந்த 6 months சேலரி, அது ஒரு ஃபார்முலா சொல்லுவார். அப்படி இல்லைன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ், மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அது 6 months எக்ஸ்பென்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே, நார்மலாக நம்ம வீடுகளில் வந்து தங்கம் வாங்குறது அப்படின்றது ஒரு சாதாரண, அது ஒரு உங்களுக்கும் நம்ம தங்கம் வந்து இது பண்ணிப்போம். ஸோ ஒரு சேமிப்பாகவும் வந்து பார்ப்போம். தங்கம் வாங்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? அப்போ வந்து எனக்கு இந்த நாணய விகடன் படிக்கிறதுக்கு முன்னாடி வரலாம் வாங்கிட்டு இருந்தேன் சார். ஓகே, நாணய விகடனுக்கு அப்புறமா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் தான் சார். ஓகே, தங்கத்துக்குன்னு நான் ரியல் எஸ்டேட்டுக்கு தங்கத்துக்குன்னு நான் போகிறதே கிடையாது. ஏன்னா அதில் வரக்கூடிய குரோத்தை விட இதில் வரக்கூடிய குரோத் அதிகமாக இருக்கும், ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். அப்போ வாங்கணும்னு நினைக்கிற அந்த தங்கத்தை கூட இந்த கெயின்ல இருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்படும் போதுன்னு சொல்லுவார். அதனால நான் அதையே ஃபாலோ பண்ணுறது. ஓகே, சரி, புரியுது. வீடு வந்து இப்போ சொந்த வீடா சார்? ஆமாம் சார், சொந்த வீடு தான். அது எப்படி வாங்குனீங்க? உங்களுடைய இதுலேயே வாங்குனீங்களா? அதான் சார், சொந்த வீடு வாங்கறதுக்கு எங்கள் அப்பா கொஞ்சம் கொடுத்தாரு, என்னுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்தது. அந்த இடம் மட்டும் வாங்கினேன். சரி. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எல்ஐசி ஹவுசிங் லோன் போட்டிருந்தேன். ஓகே, அந்த ஹவுசிங் லோன் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தான் நான் வந்து சாரை கான்டாக்ட் பண்ணது. 2011. ஆமாம், 2012 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே அந்த எல்ஐசி ஹவுசிங் லோனுடைய பீரியடு வந்து லாங் பீரியடில் இருக்குது, 20 years அந்த மாதிரி. அது தேவையில்லை சார், உங்களுக்கு ஃபண்டு சேர்ந்ததுன்னா அதுலேருந்து லோன்லேருந்து நீங்கள் இதுவாகிடுங்க, வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால 2008 வீடு கட்டினேன். 2014 நான் அதை வந்து ரிவர்ட் பண்ணிட்டேன். கடன் கட்டி முடிச்சுட்டு கடன் கட்டி வாங்கிட்டேன். ஸோ ஹவுசிங் லோன்லேருந்து வெளியில் வந்துட்டேன். சீக்கிரம் பண்ணோம். அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்க சார். என்ன வேல்யூ அது? நீங்கள் என்ன கையில இருந்து காசு போட்டீங்க? நான் வந்து 500 rupees ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வாங்கினேன் சார். ஓகே, மெயின் ஏரியா கலெக்டரேட்டுக்கு எதிரில். 6 lakhs ஆச்சு. ஓகே, 6 lakhsல இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து என்னுடைய சேவிங்ஸு வந்து 4.5 lakhs அப்போ இருந்தது. அதை வந்து கொடுத்தேன். எங்கள் அப்பா அவருடைய சேவிங்ஸ்லேருந்து கொடுத்தாரு. அதை வச்சு அந்த வீடை வாங்கிட்டேன். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கூட அந்த வீட்டினுடைய இடத்த 3 பார்ட்டாக பிரித்து, ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம குடியிருக்கிறதுக்கு வரலாம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கட்டினது. அதுக்கு உண்டான ஹவுசிங் லோனு 4 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அதுலேருந்து தான் கட்டினேன் கிரவுண்ட் ஃப்ளோரை. ஓகே, அதை தான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு கழிச்சு இது பண்ணிட்டேன். 4 lakhs லோனை வந்து நீங்கள் அடைச்சிட்டீங்க. 2014 வந்து அடைச்சிட்டீங்க. ஸோ மொத்தம் 10 லட்சம் ரூபாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த வீடுடைய வந்து மதிப்பு அது வந்து நீங்கள் 2014 நீங்கள். ஆமாம் சார், 2011 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2024 கிட்டத்தட்ட 13 வருடங்கள், 13-14 வருடங்கள். டோட்டலாக எவ்வளோ கார்பஸ் நீங்கள் வந்து முதலீடு பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ பணம்? நான் வந்து பண்ணது ஒரு 40 to 50 lakhs. 50 lakhs. ஸோ மாதம் மாதம் எஸ்ஐபி தான் பண்ணது. எனக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்ல கிடைக்கக்கூடியதோ தனிப்பட்ட முறையில் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதோ அதையும் வந்ததுன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அதில் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அவருடைய அட்வைஸ் கேட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுடைய வயசு என்ன சார்? 56. இப்போ உங்களுடைய வருமானம் என்ன? மாத வருமானம் 30,000 ரூபாய். ஆமாம், 30,000 ரூபாய் தான் வந்து இத்தனை வருடங்களாக உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபான்றதே வந்து இப்போ கடைசி ஒரு 7 வருஷம் தான். 7 வருஷம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னும் கம்மி தான், 24-25 தான் இருந்தது. பட் அதுலயுமே சேர்த்து இன்னைக்கு நீங்க ஒரு கோடீஸ்வரனா வந்து கண்டிப்பா. இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாசம் முன்னாடி எங்க அப்பா வந்து 7 years ஆயிடுச்சு, தவறிட்டாரு 2017. அதுக்கப்புறம் அவங்க தனியாக தான் இருந்தாங்க. இப்போ வந்து அம்மாவை என் கூட தான் கூட்டின்னு வந்து வச்சிருக்கேன். இப்போ அம்மாவுக்கு வந்து 85 ஏஜ். அவங்களுக்கு 3 months வந்து ஒரு அட்டெண்டர் வச்சு பார்த்துக்கக்கூடிய நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வேலையை அவங்களால செய்துக்க முடியல. அப்போ வந்து அட்டெண்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாசத்துக்கு ஒரு 20,000 அந்த மாதிரி செலவு பண்ண வேண்டியது இருக்கு. நான் வந்து 30,000 தான் எடுத்துட்டு இருக்கேன் எஸ்டபிள்யூபியில். சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மாவுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, இந்த ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் நான் செலவு பண்ணி ஆகணும், எனக்கு இன்னும் ஒரு 30,000 எக்ஸ்ட்ரா தேவை, ஸோ எனக்கு இந்த மாதத்துலேருந்து 60,000 எனக்கு எஸ்டபிள்யூபி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பயப்படவே வேண்டாம் சார், 60,000 கூட நீங்கள் எடுத்துக்கலாம்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய கேபிட்டல் குறைய போகிறதில்ல, உங்களுடைய growth-உம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் பயப்படாமல் ஃபைனான்சியல் விஷயத்தில் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சார், இப்போ உங்களுடைய மொத்த கார்பஸ் என்ன சார்? above 1 crore. above 1 crore சார். இப்போ 9,000 ரூபாய் அதுல இருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதை ஸ்டார்ட். ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 9,000. அப்போ என்ன சேலரி உங்களுக்கு? 22,000ல 9,000. ஆமாம், 9,000 ஒரு 40% வந்து உங்களால கொடுக்க முடிஞ்சது. அப்போ இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த 40% நீங்க சேமிக்கக்கூடிய அளவுக்கு, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சேர்க்க முடியாம வந்து இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். நான் அவங்களுக்கு சொல்றது என்ன, எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதே கூட 20% சேலரி வந்து நீ சேவிங்ஸுக்கு கொடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸோட பெர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு சார், எவ்வளோ? 34.6 இருக்கு சார். ஓகே, 34% இருக்கு. ஸோ வருடம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 34% வந்து வளர்ந்துருக்கு. சரி, உங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் வந்து இப்போ வேற ஒரு சில பேரோட பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல இதுவாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்கள் வாழ்க்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணங்கள் இருக்கு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? சார், நிறைய பேரை வந்து நம்ம லைஃப்பில் மீட் பண்ணும்போது இவங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லுவோம். சொந்தங்களுக்கும் சொல்லுவோம், நண்பர்களுக்கும் சொல்லுவோம். சொந்தங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு என்ன நிறைய சேர்த்து வச்சிருக்கிறானே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம பேசக்கூடியதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிற மாதிரி தோணும். நண்பர்களுக்கு சொல்லுவோம், அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி, சார் நானும் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவர், மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கும் நான் வந்து சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவரை பேசிக்காங்க சார், அவர் எல்லாம் கைடன்ஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு. அவர் பையன் ஐடி துறையில் வேலை செய்கிறான். அவங்க மூலயமா பேசினாங்க. அவங்களும் இப்போ ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு 40-40+ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கலாமா அப்படின்னு எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய தடவை எண்ணியிருப்பேன் அந்த மாதிரி. ஆனால் அதனால தான் இப்போ என் பையனுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், நான் வாங்குகிற சேலரி வந்து இப்போ நீங்கள் வாங்குகிற சேலரி எடுத்தோடனே 40,000 வாங்குறீங்க, 30,000 வாங்குறீங்க. அந்த சேலரியெல்லாம் நான் தொடர்றதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அதனால் நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் கேட்டிங்கன்னா, இப்போ 2வது பையன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்ததுனால அவனுக்கு சேலரியினுடைய செலவே இல்லை. வீட்டிலே தான் இருக்கிறான். அவன் சேலரி நாங்கள் வாங்குறது கிடையாது. அவனே சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் அவனை விட்டேன். அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு செலவுகள் கட்டுப்படுத்திட்டு சேவிங்ஸுக்கு நுழைஞ்சாங்கன்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, எல்லாருமே. இப்போ உங்கள் மகனுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் வந்து தருவீங்க. ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது எப்படி நீங்கள் மொத்தமாக உட்காந்து இந்த பட்ஜெட் போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சார், வரவு செலவு கணக்குன்றது ஒரு வால் நோட் மாதிரி எங்கள் அப்பா போட்டு எழுதுவார். அதே பழக்கம் எனக்கும் உண்டு. எங்கள் வீட்டில் கேட்பாங்க, ஏன் அதெல்லாம் போட்டு எழுதினுக்கிறீங்க அப்படின்ட்டு. எவ்வளோ இருந்தாலும் நம்ம தானே செலவு பண்ண போகிறோம், நம்ம காசு தானே, வேறு யாருக்காவது கொடுக்க போகிறீங்கன்ட்டு. இல்லைம்மா, எதுக்கு எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அந்த நாணய விகடனில் தான் பட்ஜெட் போடுங்க, அதன்படி எதுக்கு செலவு செய்யணும்னு போடுங்கன்னு அதை படிக்கும்போது அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குதுன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. அதனால் நான் செலவு போடுவேன், எவ்வளோ செலவாகுதுன்னு எழுதி வைப்பேன். அதனால வந்து நமக்கு என்ன தேவைன்றதும் தெரிஞ்சிடும் ஃபியூச்சரில். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க? எவ்வளோ நாள் ஆனிச்சு? சில மாதம் எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை உடனே பண்ணாங்களா? இந்த மாதிரியான? அதான் சார், அவங்க கேட்குறது என்ன அப்படின்னாக்கா, கேஒய்சியினுடைய ப்ரைமரி டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகே. நம்ம பேர் போட்ட செல்ஃப் அட்டஸ்ட் செக் இருக்கணும், நேம் போட்ட செக் இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும். அது எல்லாத்தையும் சாஃப்ட் காப்பி அவங்களுக்கு கொடுத்தா போகிறோம். ஒரு பேசிக்காக இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டாக்கா, நம்ம எவ்வளோ ஃபண்டு நம்ம கொடுக்க போகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம போட போகிறோம் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வந்து பிளான் பண்ணிவிடுவாங்க. நம்முடைய கோல்ஸுக்கு என்னன்னு கேட்பாங்க. அந்த கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் எஸ்ஐபியில் மாதம் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர், மாதம் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர், மாத செலவு எவ்வளோ அப்படின்னு கேட்டார். அதை சொன்னோம். அப்போ வந்து அவர் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு ஒன்று, வருஷம் இந்த செலவுகள் இப்படி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய, நான் பேசுனது தான் 45 வயசில் பேசினேன். 60வது வயசில் உங்களுக்கு இப்போ நீங்கள் 20,000 செலவு பண்ணுறீங்கன்னா 60வது வயசில் இவ்வளோ செலவுக்கு தேவைப்படும் உங்களுக்கு மாதம்
அப்படின்னு சொன்னார். அதன்படி வந்து கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஓகே. அதனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். நம்மளோட ஆசைகளை தியாகம் பண்ணாம நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஆமாம், சேவும் பண்ணலாம், சந்தோஷமாகவும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக. இப்போ லாஸ்ட் இயர் கூட அவர் வந்து சொல்லுவார், இயர்லி ஒன்ஸ் கூட நீங்கள் அப்ராட் டூர்ஸ் கூட போயிட்டு வாங்க அப்படின்வாரு. லாஸ்ட் இயர் நானும் என் ஒய்ஃபும் வந்து வியட்நாம் டூர் போயிட்டு வந்தோம். எங்கள் வாசவி கிளப் மூலமா போயிட்டு வந்தோம் 5 days. அதனால் அந்த ஃப்ரீடமும் அதில் எனக்கு கிடைக்குது, சந்தோஷமும் கிடைக்குது. ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நாங்கள் 2 பேருமே ஒரு அப்ராடு கண்ட்ரிக்கு போகிறது ஃபஸ்ட் டைமாக தான். எப்படி கோல் செட்டிங் பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20 வயசுலேயே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ 20 வயசுல யாரும் கல்யாணம் ஆகுது, ஆல்மோஸ்ட் 30 வயசு 25க்கு மேலே 30க்குள்ளே பண்ணுறாங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி சேர்ந்து இது பண்றப்போ வந்து இப்போ உங்களுடைய டைம்ல வந்து இவ்வளவு பிளான் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு வந்து தெரியல. இந்த வயசுல தான் நம்ம குழந்தை பெற்றுக்கணும், இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வயசுல அவங்க காலேஜுக்கு போவாங்க, இவ்வளவு காசு தேவைப்படும் அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது எப்படி இது வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கணுமா, இல்லைன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து அதை பிளான் பண்ணலாமா? உங்களுடைய இது சார், இப்போது யங்ஸ்டர்ஸ் பொறுத்தவரையில் மேரேஜுக்கு முன்னாடியே அவங்க வந்து நிச்சயம் ஆனவுடனே பேசிக்கிறாங்க, அறிமுகம் ஆனவுடனே பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஃப்ரீயாக பேசுகிறாங்கன்றதை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதில் இந்த ஃபைனான்ஷியல் விஷயமும் சேவிங்ஸ் விஷயமும் கூட பேசிக்கலாம். நான் ஃப்யூச்சரில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்றது பேசலாம், நல்லது தான் அது. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நல்லது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதனாலேயே வந்து மேரேஜஸ் வந்து தடைப்படுது அப்படின்னும் போது அதை பேசக்கூடாது. அவங்க நம்ம லைஃபுக்கு வந்த பிறகு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதை பேச ஆரம்பித்தா நல்லது. ஓகே. ஸோ லைஃப் தான் முதல்ல முக்கியம். ஆமாம், வந்து அதுக்கப்புறம் ஆமாம், லைஃப் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ அரேஞ்சு மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல முக்கியம். அவங்களுக்கு அந்த புரிதல் வேணும். இப்போ அவங்க எந்த சுச்சுவேஷன்லேருந்து லைஃப்பில் இவ்வளோ வந்திருக்கிறாங்கன்றது தெரியாது. அவங்க ஒரு சிலர் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்கணும், இந்த இடத்துக்கெல்லாம் போகணும், இவ்வளோ சுகம் அனுபவிக்கணும், இவ்வளோ லக்ஸுரியஸாக இருக்கணுன்ற எய்மில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் இப்பயே சேர்த்து வைக்கணுன்ற பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லதாக முடியாது. அதனால அவங்க வந்து எப்படி வளர்ந்து வந்திருக்கிறாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம செய்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை சார், என்னுடைய ஜேர்னி வந்து கஷ்டப்பட்ட ஜேர்னியாக இருந்தாலும் கடைசி காலத்தில், அதாவது என்னுடைய 55 வயசுலேருந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த ஜேர்னியை செய்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது நாணய விகடன் மூலயமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.